தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸில் சாய்ஸ் ஃபில்லிங் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் மற்றும் இதை ஒட்டி உள்ள சர்க்யூட் பிரான்ச்சஸ் இன்னைக்கு நிலைமையில், அதாவது ரவுண்டு 1 முடிஞ்சு ரவுண்டு 2ல் இன்னைக்கு நிலைமையில் எந்தெந்த கோயமுத்தூர் கல்லூரிகளில் வேக்கண்டாக இருக்குது, காலியாக இருக்குது, அதன் அடிப்படையில் நாங்கள் கோயமுத்தூர் காலேஜஸ் எஸ்பெஷலி அட்டானமஸ் காலேஜஸாக செலக்ட் பண்ணி இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட் படியும் உங்களுடைய ஆலோசனைப்படியும் நீங்கள் கோயமுத்தூர் கல்லூரிகளை சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரவுண்டு 2ல் உங்களுக்கான ஒரு கல்லூரி, உங்களுக்கான ஒரு பிரான்ச் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இந்த கல்லூரிகள் தான் உங்கள் கனவுகளை நினைவாக்கும் ரவுண்டு 2 கோயமுத்தூர் கல்லூரிகள். இது உண்மையிலேயே நிஜம்தானா அப்படின்னு யோசிக்கும்போது, ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா, யதார்த்தமாக யோசிச்சிங்கன்னா, நமக்கு ரவுண்டு 1க்குரிய ரேங்க் இல்லை, நம்மளுடைய ரேங்க் ரவுண்டு 2ல் தான் வந்திருக்கு. ரவுண்டு 1ல் டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் கோயமுத்தூரில் முடிஞ்சிருச்சு. டயர் 2 காலேஜஸில் அடுத்த லெவலில் இருக்கிற காலேஜஸில் தான் நமக்கு சீட் கிடைக்க போகுது. இதை மனசில் யதார்த்தத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இந்த கல்லூரி தான் உங்களுக்கான கனவுகளை நினைவாக்கும் ரவுண்டு 2 கோயமுத்தூர் கல்லூரி என்ற நினைவோடு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையும். நல்லபடியாக நீங்கள் கல்லூரியில் படித்து முன்னுக்கு வரலாம். கடந்த வீடியோ பதிவில் டிஎன்இஏ 2025 ரவுண்டு 2க்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மற்றும் அதனுடைய ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ் எந்தெந்த கல்லூரியில், கோயமுத்தூர் கல்லூரியில் வேக்கண்டாக இருக்குது என்பதை பற்றி ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதைத் தொடர்ந்து டிஎன்இஏ 2025 ரவுண்டு 2ல் சர்க்யூட் பிரான்ச்சஸ் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த பிரான்ச்சஸ் கோயமுத்தூர் கல்லூரிகளில் இன்னைக்கு நிலைமைக்கு ரவுண்டு 2க்கு எந்தெந்த கல்லூரியில் வேக்கண்டாக இருக்குது என்பதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற எல்லா கல்லூரிகளுமே அட்டானமஸ் கல்லூரிகள் கோயமுத்தூரில். இதன் அடிப்படையில் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எம்பிசியில் மட்டும் 7 சீட்டு வேக்கண்டாக இருக்குது. ஓசி, பிசி, பிசிஎம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க. அதே போல் எஸ்சியில் 8 சீட்டும், எஸ்சிஏல 2 சீட்டும், எஸ்டியில் 1 சீட்டும் ரவுண்டு 2க்கு காத்துட்ருக்கு. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் ஒத்தக்கால் மண்டபம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓசி, பிசி முடிஞ்சிருச்சு. பிசிஎம்மில் 1 சீட் இருக்குது, எம்பிசியில் 5 இருக்குது, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி 8, 2 மற்றும் 1 சீட்டு அவைலபிளாக இருக்குங்க. குனியமுத்தூரில் இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓசி, பிசி முடிஞ்சிருச்சு. பிசிஎம்மில் 2 இருக்குது, எம்பிசியில் 8 சீட்டு இருக்குது, எஸ்சியில் 22 சீட்டு இருக்குது, எஸ்சிஏல 4, எஸ்டியில் 2 இருக்குங்க. வட்டமலைப்பாளையம் எஸ்ஆர்இசி, தட் இஸ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசி, பிசி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. பிசிஎம்மில் 1 சீட்டு இருக்குது, எம்பிசியில் 6 இருக்குது, எஸ்சியில் 16, எஸ்சியில் 3 வேக்கண்டாக இருக்குங்க. கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கற்பகம் குரூப்போட 2வது கல்லூரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசி, பிசி முடிஞ்சிருச்சு. பிசிஎம்மில் 1 சீட்டு இருக்குது, எம்பிசியில் 6 இருக்குது, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் 12, 2 மற்றும் 1 வேக்கண்டாக இருக்குங்க. காலப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. பிசியில் 2 சீட்டு மட்டும் வேக்கண்டாக இருக்குது. பிசிஎம்மில் 3 சீட்டு, எம்பிசியில் 9 சீட்டு, எஸ்சியில் 10 சீட்டு, எஸ்சிஏல 3 மற்றும் எஸ்டியில் 1 சீட்டு வேக்கண்டாக இருக்குது. மறுபடியும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் ஓசி மட்டும் 0வாக இருக்குது. பிசியில் 4 சீட்டு இருக்குது, பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 8, எஸ்சியில் 8, எஸ்சிஏல 2, எஸ்டியில் 1 வேக்கண்டாக இருக்குங்க. கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ் சீராப்பாளையம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓசி ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிடுச்சு. பிசியில் 5, பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 3, எஸ்சியில் 5,
எஸ்சியில் 1 வேக்கண்டாக இருக்குங்க. பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இசிஇ இல்லாமல் போனாலும் இசிக்கு சப்ஸ்டியூட்டாக இன்னைக்கு ட்ரெண்டில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் விஎல்எஸ்ஏ டிசைன் அண்ட் டெக்னாலஜி. பெங்களூரில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய கம்பெனிஸ் விஎல்எஸ்ஐ கனெக்டடாக இருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி செமிகண்டக்டர் டொமைனில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் பிரான்ச் ரொம்ப வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய பிரான்ச்சாக இருக்குது. இதன் அடிப்படையில் பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஓசியில் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. பிசியில் 6 இருக்குது, பிசிஎம் 1 சீட் இருக்குது, எம்பிசியில் 7 சீட் இருக்குது, எஸ்சி மற்றும் எஸ்சிஏல 4 மற்றும் 2 சீட் ரவுண்டு 2க்காக வேக்கன்சி இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. பிசியில் இன்னும் 7 சீட் இருக்குது, பிசிஎம்மில் 2 சீட்டு, எம்பிசியில் 10 சீட்டு, எஸ்சியில் 11, எஸ்சியில் 2, எஸ்டியில் 1 சீட் வேக்கண்டாக இருக்குங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இசி எனக்கு கிடைக்கல, இஎன்டை எடுத்து படிக்கலாமான்னா கண்டிப்பாக படிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஓசி ஆல்ரெடி 0 ஆயிடுச்சு. பிசியில் 9 இருக்குது, பிசிஎம்மில் 1 இருக்குது, எம்பிசி 7, எஸ்சியில் 5, எஸ்சிஏல 2. சரவணம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற கேஜிஐசெல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசியில் 0 ஆயிடுச்சு. பிசியில் இன்னும் 17 சீட் இருக்குது, பிசிஎம்மில் 3 இருக்குது, எம்பிசியில் 13, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ எஸ்டியில் 11, 2, 1 வேக்கண்டாக இருக்குங்க. மீண்டும் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓசியிலேயே 5 சீட் இருக்குது, பிசி 9, பிசிஎம் 2, எம்பிசி 8, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ 5 மற்றும் 1 சீட்டு வேக்கண்டாக இருக்குங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பச்சாப்பாளையம் ட்ரிபிள் இ பிரான்ச் ஓசியில் 6 வேக்கண்ட் இருக்குது, பிசியில் 4 இருக்குது, பிசிஎம் 1 இருக்குது, எம்பிசியில் 4 இருக்குது, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ 2 மற்றும் 1 வேக்கண்டாக இருக்குங்க. மீண்டும் பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ட்ரிபிள் இ பிரான்ச் ஓசியில் 6 சீட் வேக்கண்டாக இருக்குது, பிசியில் 19 இருக்குது, பிசிஎம் 3 இருக்குது, எம்பிசி 15, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ 12 மற்றும் 3 இருக்குது. ஒத்தக்கால் மண்டபம் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசியில் 6 இருக்குது, பிசி 19, பிசிஎம் 2, எம்பிசி 15, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் 10, 2 மற்றும் 1 சீட்டு வேக்கண்டாக இருக்குங்க. ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நெஹ்ரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓசியில் 6 இருக்குது, பிசியில் 5 இருக்குது, பிசிஎம்மில் ஆல்ரெடி 0 ஆயிடுச்சு, எம்பிசியில் 4 இருக்குது, எஸ்சி மற்றும் எஸ்சியில் 3 மற்றும் 1 இருக்குது. தொண்டாமுத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிஐஇடி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் விஎல்எஸ்ஏ டிசைன் அண்ட் டெக்னாலஜி ஓசியில் 7 சீட் இருக்குது, பிசியில் 5, பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 5, எஸ்சி 4 சீட்டு ரவுண்டு 2க்கு வேக்கண்டாக இருக்குங்க. மறுபடியும் தொண்டாமுத்தூர் பக்கத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் இசிஇ மற்றும் ட்ரிபிள் இ பிரான்ச் ரவுண்டு 2க்கு தயாராக இருக்குது. ஓசியில் 7 சீட்டும், பிசியில் 6 சீட்டும், பிசிஎம் எம்பிசியில் 1 மற்றும் 4 சீட்டும், எஸ்சி எஸ்சியில் 3 மற்றும் 1 சீட்டும் ட்ரிபிள் இ பிரான்ச்சில் காத்து கொண்டு இருக்கிறது. அதே போல் இசிஇ பிரான்ச்சில் ஓசி 7 சீட்டு இருக்குது, பிசி 12 சீட்டு, பிசிஎம் எம்பிசி 1 மற்றும் 8, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் 5, 1, 1 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குங்க. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேஐடி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் விஎல்எஸ்ஏ டிசைன் அண்ட் டெக்னாலஜி ஓசியில் 8 இருக்குது, பிசியில் 10 இருக்குது, எம்பிசியில் 6, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ 6 மற்றும் 2 வேக்கண்டாக இருக்குங்க. பச்சாப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இசிஇ பிரான்ச்சில் ஓசி வேக்கன்சி 8 இருக்குது, பிசியில் 9 சீட் இருக்குது, பிசிஎம் எம்பிசியில் 1 மற்றும் 7 இருக்குது, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் 5, 1, 1 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குங்க. திருச்சி ரோடு ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ட்ரிபிள் இ பிரான்ச் ஓசியில் 9, பிசியில் 6, பிசிஎம் எம்பிசியில் 2 மற்றும் 6,
எஸ்சி மற்றும் எஸ்சிஏல 3 மற்றும் 1 வேக்கன்சி இருக்குங்க. நெஹ்ரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் ஓசி மற்றும் பிசியில் 9 மற்றும் 9 இருக்கு. பிசிஎம் எம்பிசியில் 2 மற்றும் 8 இருக்கு. எஸ்சியில் 6 சீட் வேக்கண்டாக இருக்கு. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இசிஇ பிரான்ச் ஓசியில் 10 இருக்கு. பிசியில் 18, பிசிஎம் எம்பிசியில் 3 மற்றும் 14, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் 10, 2 மற்றும் 1 இருக்குங்க. ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒத்தக்கால் மண்டபம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஓசியில் 10, பிசியில் 9, பிசிஎம் எம்பிசியில் 2 மற்றும் 8, எஸ்சி எஸ்சிஏல 5 மற்றும் 1. அதே இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரும் வேக்கன்சி இருக்கு. ஓசியில் 11, பிசியில் 9, பிசிஎம் எம்பிசி 2 மற்றும் 8, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ 5 மற்றும் 1 சீட்டு வேக்கண்டாக இருக்குங்க. அடுத்ததாக கேஐடி கேம்பஸ் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிபிள் பிரான்ச் ஓசியில் 11 சீட் இருக்கு. பிசியில் 9, பிசிஎம் எம்பிசியில் 1 மற்றும் 7 சீட், எஸ்சி எஸ்சிஏல 6 மற்றும் 1 சீட் வேக்கண்டாக இருக்குங்க. ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசியில் 11, பிசியில் 12, பிசிஎம் எம்பிசியில் 1 மற்றும் 9, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் 7 மற்றும் 1 மற்றும் 1 ரவுண்டு 2க்கு வேக்கண்டாக இருக்குங்க. ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் ஆர்விஎஸ் குரூப்போட இன்னொரு கல்லூரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசியில் 14, பிசியில் 9, பிசிஎம் எம்பிசி 2 மற்றும் 9, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் 7, 1 மற்றும் 1 வேக்கண்டாக இருக்குங்க. விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நியர் டு கிணத்துக்கடவு எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓசியில் 14 சீட் வேக்கண்டாக இருக்கு. பிசியில் 12, பிசிஎம்ல 2, எம்பிசியில் 9, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் 7, 1, 1 வேக்கண்டாக இருக்குங்க. எல்என்டி பைபாஸில் இருக்க ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ட்ரிபிள் பிரான்ச் ஓசியில் 17 வேக்கண்ட் இருக்கு. பிசி 14 வேக்கண்ட், பிசிஎம் மற்றும் எம்பிசியில் 2 மற்றும் 11 சீட் வேக்கண்டாக இருக்கு. எஸ்சி 9 சீட் அவைலபிளாக இருக்கு. எஸ்சிஏல 2 சீட் அவைலபிளாக இருக்குங்க. அதே ஸ்ரீ சக்தி எல்என்டி பைபாஸ் கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் விஎல்எஸ்ஏ டிசைன் அண்ட் டெக்னாலஜி ஓசியில் 17 இருக்கு. பிசியில் 14, பிசிஎம்ல 2, எம்பிசியில் 10, எஸ்சி மற்றும் எஸ்சிஏ 9 மற்றும் 2. சரவணப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் ட்ரிபிள் பிரான்ச் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஓசியில் 18, பிசியில் 17, பிசிஎம் எம்பிசியில் 3 மற்றும் 13, எஸ்சி மற்றும் எஸ்சியில் 10 மற்றும் 3 ரவுண்டு 2க்கு காத்து கொண்டு இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக ஈச்சனாரியில் இருக்கிற ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசியில் 20 இருக்கு. பிசியில் 28 இருக்கு. பிசிஎம் எம்பிசியில் 4 மற்றும் 21 இருக்கு. எஸ்சி எஸ்சி எஸ்டியில் 16, 4 மற்றும் 1 அவைலபிளாக இருக்கு. ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நெஹ்ரு குரூப்போட ஒரு கல்லூரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசியில் 21, பிசியில் 18, பிசிஎம்ல 3, எம்பிசி 14, எஸ்சியில் 11, எஸ்சிஏ 3 அவைலபிளாக இருக்குங்க. நெஹ்ரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசியில் 21, பிசியில் 19, பிசிஎம் எம்பிசியில் 2 மற்றும் 14, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் 11, 2 மற்றும் 1 அவைலபிளாக இருக்குங்க. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இசி பிரான்ச் நல்ல கவுண்டில் வேக்கண்ட் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓசியில் 39, பிசியில் 47, பிசிஎம் எம்பிசியில் 6 மற்றும் 36, எஸ்சி எஸ்சி எஸ்டியில் 26, 6 மற்றும் 2 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. எகெயின் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்என்டி பைபாஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நல்ல கவுண்டில் இசி வேக்கண்டாக இருக்குது. ஓசியில் 42, பிசியில் 42, பிசிஎம் மற்றும் எம்பிசியில் 5 மற்றும் 31, எஸ்சி 23, எஸ்சிஏ 4 மற்றும் எஸ்டி 1. இறுதியாக விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸில் இசிஇ பிரான்ச் ஓசி 67, பிசி 61, பிசிஎம் எம்பிசி 7 மற்றும் 47, எஸ்சியில் 35, எஸ்சியில் 6, எஸ்டியில் 3 சீட் ரவுண்டு 2க்கு வேக்கண்டாக இருக்குங்க. இந்த கல்லூரிகள் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கிற கோயம்புத்தூர் கல்லூரிகள் எல்லாமே அட்டானமஸ் ஸ்டேட்டஸில் இருக்க வளர்ந்து வருகின்ற நல்ல கல்லூரிகள். இந்த ஆர்டர் நாங்கள் குறிப்பிட்ட ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணல. உங்களுக்கு என்ன வேக்கன்சி இருக்கோ
அதை வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்களும் தட் இஸ் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி உங்கள் தெரிஞ்ச சர்க்கிளில் எந்த ஸ்டூடெண்ட்டாவது இந்த கல்லூரியில் படிக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் ஃபீட்பேக் வாங்கிக்கிட்டு உங்கள் நண்பர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் இவங்ககிட்டலாம் ஃபீட்பேக் வாங்கிக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் நடத்தி முடிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரவுண்டு 2 முடிவில் உங்கள் ரேங்க்குக்கு நாங்கள் சொல்லியிருக்கிற கல்லூரிகளில் இருந்து ஏதாவது ஒரு கல்லூரியில் இசி பிரான்ச், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரான்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே முன்னால் சொன்ன மாதிரி ரவுண்டு 1க்குரிய ரேங்க் நம்மக்கிட்ட இல்லை, ரவுண்டு 2க்குரிய ரேங்க் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த சமயத்தில் நமக்கு எந்த கல்லூரியில் சீட்டு கிடைக்குதோ அந்த கல்லூரி தான் நமது கனவுகளை நினைவாக்கும் அருமையான கல்லூரி என்ற மைண்ட் செட்டோடு காலேஜ் போங்க, நல்லபடியாக படிங்க. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா டயர் 2 காலேஜஸ்லையுமே நல்ல கம்பெனிஸ் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்டர் TNEA 2025. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.